இரும்பு தலை கொண்ட மகிஷி அரக்கியை வதம் பண்ணுறதுக்கு ஐயப்பன் பயன்படுத்திய வாள் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஸோ அம்மாவுக்கு புலிப்பால் எடுக்கிறதுக்காக எரிமேலி போகிறார் ஐயப்பன். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அங்கே நைட் இருட்டில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு விளக்கு எரியுது. உள்ள ஒரு பாட்டி இருக்காங்க. ஸோ பாட்டிகிட்ட போய் ஐயப்பன் கேட்குறாரு, இன்னைக்கு நைட் நான் இங்கே தங்கிக்கவா பாட்டி அப்படின்னு சொல்லி. பாட்டி வந்தது ஐயப்பன்னு தெரியாமல் தங்கிக்கப்பான்னு சொல்லி சாப்பாடுலாம் கொடுத்து உபசரிச்சுட்டு அந்த பாட்டி அங்கேருந்து கிளம்பும்போது ஒன்று சொல்கிறாங்க, இந்த காட்டில் மகிஷின்னு ஒரு அரக்கி இருக்கா, அவளுக்கு பயந்து தான் இந்த ஊரில் இருக்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, நீங்கள் நைட்டு தனியாக தங்க போகிற, ஸோ சுதானமாக இருந்துக்கோப்பான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கேருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் ஐயப்பன் மகிஷியை வதம் பண்ணுறாரு. ஸோ வதம் பண்ணிட்டு அந்த வால் ரத்தக்கரையாக இருக்கும்ல, ஸோ குடிசைக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்குது, அதில் கழுவுறாரு. அந்த குளம் ஃபுல்லாக சிவப்பு கலரில் மாறிடுச்சு. அந்த குளம் தான் இன்னைக்கு ருத்ர குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வாழை எடுத்து அந்த குடிசையில் வச்சுட்டு ஐயப்பன் போயிடுறாரு. இது எதுவுமே தெரியாமல் அடுத்த நாள் காலையில் அந்த பாட்டி இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்களாம். இன்னைக்குமே நீங்கள் கேரளாவில் இந்த குடிசையை போய் பார்க்கலாம். அது பேர் புத்தன் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த அருவாள் இருக்குது, பூஜை பண்ணுறாங்க.